விட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு வீக்கெண்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நிஃப்டிக்கு நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,192 அப்படின்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி நாளைக்கு இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 2.25 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்துருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபால் வந்து கிட்டத்தட்ட இப்போ மார்க்கெட் முடிஞ்சதே பார்த்தீங்கன்னா 24,150 ரேஞ்சுக்கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு 24,192லேருந்து கீழே வர்ற பட்சத்துக்கு இன்னையோட டேவோட லோன்றது நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக வீக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 24,091 அண்ட் 24,030, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,000, அப்புறம் 23,929 அப்படின்றது தான் அடுத்த சப்போர்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் 24,000ன்ற ரவுண்ட் ஃபிகரை நாளைக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 24,000க்கு கீழே வீக் ஆகுற பட்சத்தில் ஃபர்தராக வந்து டவுன் சைடு தான் போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து டவுன் சைடு போணுச்சு அப்படின்னா இதெல்லாம் ஆக்ட் ஆகிறது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து அப்சைடு மூவ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 24,355க்கு மேலே போனால் தான் ஒரு கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த 24,355க்கு மேலே போணுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 24,400 அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுலேருந்து போகுதுன்னா 24,455ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 24,517ன்றது தான் அடுத்த ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? இது வந்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்லாம் இதெல்லாம் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 24,192க்கும் 24,355க்கும் இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியாவை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மிட்லைனாக பார்த்தீங்கன்னா 24,254ன்றது மிட்லைன். ஸோ இந்த மிட்லைனுக்கு மேலேயோ இல்லை கீழே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் 24,192 மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம், இல்லை மேஜர் ரெசிஸ்டண்டான 24,355க்கு போகலாம். இதுதான் பாசிபிலிட்டிஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்எல் ஹண்டிங் கண்டிப்பாக நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைனா ப்ரீமியம் மெல்ட்டிங் அண்ட் ஹைலி வால்டிலிட்டியாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிற இடத்துல நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கிற ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா அது எடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எடுக்க போகிறவங்களுக்கு நான் அவேர்னஸ் மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, இதுதான் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீயாக நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து A to Z வந்து டைமிங் மார்க்கெட் டைமில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, நம்ம ஏமாற வேணாம். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட்டு 54,137 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் நாளைக்கு கீழே வருதுன்னா அடுத்த சப்போர்ட்டு 54,000ன்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டு. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 53,856ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 53,681. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 53,557 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதில் வந்து அடுத்தடுத்த ஆக்ட் ஆகிறதுக்குள்ளே சப்போர்ட்டாக இருக்கும். மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா 54,593 அப்படின்றது மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 54,716ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் அண்ட் 54,875ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 55,049 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 54,141க்கும் 54,593க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மிட்லைனை பொறுத்தளவுக்கு 54,300 அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 54,300க்கு மேலேயோ இல்லை மார்க்கெட் 54,300க்கு கீழேயோ ஓப்பன் ஆகிற பட்சத்தில் அதாவது மேஜர் ரெசிஸ்டண்டான 54,593க்கோ இல்லை 54,141க்கோ வர்றதுக்குன்னா மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26,098 கிட்டத்தட்ட 26,100ன்றது மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணால் தான் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 26,100க்கு மேலே போணுச்சுன்னா 26,160 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட்.
ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 26,241 அடுத்த ரெசிஸ்டன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 26,331 ஃபைனலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதேமாதிரி மேஜர் சப்போர்ட்டு அப்படின்னு பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது 25,860 அப்படின்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுன்னா ஃபர்தராக வீக்காக தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 25,800 அப்படின்றது ப்ரீவியஸ் டேவோட லோ. ஸோ கிட்டத்தட்ட 7ஆம் தேதியோட லோ, அந்த லோவுக்கு வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது 25,800. இந்த 25,800 பிரேக் அவுட் பண்ணதுன்னா 25,719 அடுத்த ரெசிஸ்டன் அண்ட் 25,630 ஃபர்தராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25,863 இருக்கிற மேஜர் சப்போர்ட்டுக்கும் மேஜர் ரெசிஸ்டண்டான 26,800க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல மிட்லைனை பொறுத்தளவுக்கு 25,952 மேஜராக இருக்கக்கூடிய மிட்லைன். ஸோ இந்த மிட்லைனுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ ஓப்பன் ஆகிற பட்சத்தில் மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம், இல்லைன்னா மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு வரலாம். ஸோ இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் கன்சல்டேஷனாக தான் இருக்கும். இல்லை, ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இன்ட்ராடே லெவல்ஸ்லாம் 100% ஒர்க் ஆகுன்ற மாதிரி எந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து ரெஃபரன்ஸ்க்காக வச்சுங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து ஒரு பேப்பர் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனாலிசிஸ் மற்றும் செபி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி ட்ரேட் எடுங்க. அதுதான் வந்து சேஃபு. செபியோட ரூல்ஸை என்றைக்குமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா இதில் வந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கோ இல்லை வேறு எந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யாராவது ட்ரேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கேட்டாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு கால்ஸ் நான் தரேன் அதை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, 19 ரூபா வந்து யாரையும் நம்பி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு வேணாம். நீங்கள் ஓனாக வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் என்றைக்குமே கடைசி வரலையும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பேக் டெஸ்ட், அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரீ கோர்சஸ்க்கான அக்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, வேறு பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லையோ உங்களோட வீட்டில் இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கோர்ஸுன்ற மாதிரி கம்பல்சரி கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்காக மட்டும் தயவு செய்து வர வேணாம். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து கோர்ஸை வாங்கணும் அதுக்காக மட்டும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறத வந்து நம்ம வந்து ஏபியாக இருக்கனால நான் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நான் வந்து வியூ பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து உங்களை வந்து கைட் பண்ணுறதுக்கு எனக்கு அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ அன்றைக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்தர் சப்போர்ட் நம்ம கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட்டை நம்ம ரெஃபரல் கீழே ஓப்பன் பண்ண சொல்கிறோம். ஸோ அதை புரிஞ்சவங்கள கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ நம்பா.